ஓய்வூதிய திட்ட விவகாரத்தில் அரசு ஊழியர்களை தமிழக அரசு ஏமாற்றுவதாக அரசு ஊழியர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அது தொடர்பான செய்தியை பார்க்க வருகிறோம். வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தொடர் போராட்டத்தை அரசு ஊழியர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆராய அமைத்த குழுவையே கலைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அரசு ஊழியர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் மீட்பு இயக்கத்தை சேர்ந்த ஆரோக்கியதாஸ் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். உண்மையிலே அது ஏமாற்று வேலை. அரசு ஊழியர் ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுமக்களை விட ரொம்ப ஏமாளிகள் நினைக்கிறார். அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அறிவுஜீவிகள். இன்றைக்கு கடந்த வாரம் கரூரில் நடந்த விபத்தில் 40 பேர் பலியான உடனே அரசுக்கு மிகவும் துணையாக நின்று இந்த பலியானவர்கள் மட்டுமல்ல, காயமடைந்தவர்களை உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும், பலியானவர்கள் அவர்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்யவும் இந்த அரசு ஊழியர் ஆசிரியர்கள் தான், அதாவது மருத்துவர்கள் தான் முன்னின்றாங்க. அது மாதிரி கொரோனா காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் அரசு ஊழியர்களும் இணைஞ்சு இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு பணி செஞ்சாங்க. இப்போ அதே மாதிரி பேரிடர் வரும்போதும் வெள்ளம் வரும்போதும் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் தான் முன்ன நின்று அவர்கள் இந்த மக்கள் சேவை செய்கிறாங்க. இப்போ இந்த 2% என்று சொல்லி அவங்கள ஒதுக்கி அதாவது அவங்களுக்கு வேண்டிய உரிமைகளை, ஓய்வூதிய உரிமைகளை வழங்காமல் இருக்கிறது. எண்ணிக்கை அடிப்படையில் இவர்கள் எண்ணிக்கை குறைவுன்னு நினைக்கிறது. இவர்களுக்கு எலெக்ஷன் தேர்தல் வரும்போது அரசு ஊழியர் ஆசிரியர்கள் இந்த திமுக அரசை கொண்டு வந்திருக்கு. 2% ஓட்டில் தான் அவங்க 40 சட்டமன்ற தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. ஐயா துரைமுருகன், அவங்க கட்சியோட பொதுச் செயலர் துரைமுருகன் உட்பட தபால் வாக்குகளில் அரசு ஊழியர் ஆசிரியருடைய வாக்குகளில் வெற்றி பெற்று வந்தவங்க தான்ன்றதை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கடமைப்பட்டுள்ளோம். இனியும் தாமதிக்காம, ஏன்னா அரசு ஊழியர் ஆசிரியர்கள் மிகவும் 3 வேளை ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு 50,000 ஆசிரியர் அரசு ஊழியர்கள் பட்டினியா இருக்காங்க. 3 வேளை பட்டினியா. மாணவர்களுக்கு உணவு அளிக்கிறோம்னு காலை உணவு திட்டம் நாங்கள் வழங்குறோம்னு சொல்ற அதே நேரத்தில் அந்த கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு உழைக்கிற ஆசிரியர்கள் அவர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களுக்கு வழங்க வேண்டிய பழைய ஓய்வு திட்டத்தை வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரம் காத்திடணும் என்று தமிழ்நாடு பழைய ஓய்வு திட்டம் மீட்பு சார்பில் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம். அரசு ஊழியர்களின் நியாயமான கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என திமுகவின் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அரசு ஊழியர்களினுடைய உணர்வு மிக நியாயமானது. பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அரசு ஊழியர்களின் தொழிலாளர்களுடைய விருப்பம். நீங்கள் ஓய்வூதியம் என்பது நீண்ட காலம் உழைத்த உழைப்பின் தொகுப்பு. அது ஒன்றும் சலுகை அல்ல, நாட் எ பிரிவிலேஜ், இட்ஸ் ரைட்ஸ். அது ஒரு உரிமை. அதில் கனவுகள் இருக்கிறது, எதிர்கால கனவுகள் இருக்கிறது. அவர்கள் உழைப்பு மட்டுமல்ல, அந்த உழைப்பால் அவர்கள் பெறுகிற அந்த ஊதியத்தின் தொகுப்பு, அந்த தொகுப்புக்குள் கனவுகள் இருக்கிறது. அந்த கனவுகள் என்பது சாதாரணமானதல்ல, எல்லாம் வாழ்வியல் கனவு, அடுத்தடுத்த தலைமுறைகளை பாதுகாப்பதற்கான வாழ்வியல் கனவு. எனவே அரசுக்கு சிரமங்கள் இருந்தாலும், ஒன்றிய அரசால் ஏற்படுகிற நிதி சிரமங்கள் இருந்தாலும், ஊழியர்களுக்கும் தொழிலாளர்களுக்குமான அந்த ஓய்வூதியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி அவர்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அழுத்தமான நிலைப்பாடு. திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலை. ஆனால் மறுபுறம், அதாவது ஊழியர்கள் தொழிலாளர்கள் பிரச்சனையில் சமரசம் இல்லை. அவர்கள் கோரிக்கை, அவர்கள் உணர்வுகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போதுமே ஒன்றி நிற்கும். ஆனால் ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டும். இது அரசுக்கு வழக்காடுவதல்ல, அரசுக்கு வக்காலத்து என்று நினைத்து விடக்கூடாது. ஒன்றிய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, இன்றைய ஆட்சியாளர்களுக்கு, தமிழக ஆட்சியாளர்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறது, வஞ்சிக்கிறது, சட்ட நீதிகளை மீறுகிறது. தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதிக்கே தமிழ்நாடு அரசு போராடி கொண்டிருக்கிறது. இந்த நெருக்கடியை தமிழக அரசு சமாளிக்கிறது.
எனவே காலதாமதம் இல்லாமல் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு தேவை வேண்டிய அத்தனை நிதியும் தந்தாக வேண்டும். அது வருவதற்கு காலதாமதம் என்றாலும் கூட அதற்கான ஒரு கொள்கைபூர்வமான சண்டை, சட்டபூர்வமான சண்டை தமிழக முதல்வர் துவக்கி இருக்கிறார். அது மிக மிக நியாயம். அந்த சண்டைக்கு அவரோடு நாங்கள் உறுதுணையாக நிற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதிக்காக தமிழக முதல்வர் சட்டபூர்வமான ஒரு போரை துவக்கி இருக்கிறார் அல்லவா, அரசு ரீதியான ஒரு போரை துவக்கி இருக்கிறார் அல்லவா, அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். ஆனாலும் இந்த சிரமத்துக்கு மத்தியிலும் ஊழியர்களின், அரசு ஊழியர்களின், தொழிலாளர்களின் அந்த ஓய்வூதிய திட்டத்தை, அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மீண்டும் நாங்கள் அழுத்தி தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறோம்.